மொத்த டீமே தான் மொத்தம் அவர் பிளேயர் சிஎஸ்கேக்கு போறாரா இல்லையா ஓனர். ஹலோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் எக்ஸைட்டட் அண்ட் வீடியோ. அதாவது சிம்பிளா சொல்ல போனா டைம் பாஸ்க்கான ஒரு வீடியோ. அதாவது ஹார்திக் பாண்டியா ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு போறாரா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியுமா தெரியாது. பட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நானும் ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலில் ஒரு வீடியோனா அது இதுவாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோலேருந்து நான் இப்போ யாராக இருக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐயோட ஓனர் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ட்ரெஸ் இந்தியன்ஸோட ஓனர். நான் யாரை எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ நம்ம டீமில் யாரை மாற்றணும் அப்படின்னு பார்க்கணும். மொத்த டீமே தான் மாற்றினாலும் பும்ரா இருக்கார். பட் நம்மளுக்கு வேற என்ன சொல்கிறது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான 3 ஸ்லாட், ஓப்பனர், ஆல்ரவுண்டர் அண்ட் த ஓப்பனிங் பவுலர். ஸோ நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட இருந்து போகலாம்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு அது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபினிஷர் இருக்காங்க, அப்படியே கச்சக் பண்ணிடலாம். அண்ட் தென் செகண்டாக பார்க்க போகிறது த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் IPL 2025 and 2026 த RCB. இப்போ தேவையா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக தேவையே கிடையாது. அண்ட் தேர்ட் டீம், அதாவது கீழேருந்து போயிருக்கிறேன், ஓகேவா. அண்ட் தேர்ட் டீம் யார் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். முக்கியமான டைம் இப்போ இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபினிஷர் கண்டிப்பாக தேவை. அதுவும் ஹார்திக் மொத்த டீமே தான் பாண்டியாமே ஒரு பிளேயர் இருந்தால் அவங்களுக்கு மாஸ் காட்டலாம். பட் நான் மும்பை இந்தியன்ஸ், எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இல்லைன்னா டெத் பவுலர் ஆர் ஒரு ஃபினிஷர். ஸோ சாம் கரண்ட் இருக்காரு, அவர் வேணால் எடுக்கலாம். அண்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் கேட்கலாம். பட் ஆர்ச்சர் கேட்கலாம், ரைட், வேற யாரும் கிடையாது. பட் இவங்களாம் எனக்கு வேணாம். நான் ஒரே ஆப்ஷன் யார் தெரியுமா, எனக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுவும் ஸ்டார் பிளேயராக தேவை. அதாவது ஜெய்ஸ்வாலை எடுத்தா மாஸ் பண்ணலாம், டீமே பக்காவாயிடும். அதாவது மும்பைக்கு. அண்ட் அப்பே ஹார்திக் பாண்டியா வந்து மாஸ் பண்ணலாம். பட் 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 இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரோட நீங்கள் ஃபுல் சீசனும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ லாஜிக்காக பார்க்கும்போது ஆர்ஆர் இந்த ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 50-50. மேபி அதிசயமாக நான் ஜெய்ஸ்வாலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தா அது எனக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது போயிடலாம். பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து நான் யார் எடுப்பேன் மும்பை இந்தியன்ஸாக கேட்டால் ஸ்டேஷர் எடுப்பேன். பட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் யார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்ககிட்ட கேட்குற மாதிரி யாரோ பண்ணிக்கலாம். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கோ டு த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். வா. ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லேருந்து நம்ம, அதாவது நான் யார் கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரகானே வேறு போயிட்டார், ரிட்டையர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ நான் யார் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொன்னேன், குஸ் ரகுவன்சி. ஸோ இவர் வந்து ஒரு வளர்ந்து வர பிளேயர். ஸோ ஏஜ் கம்மி, ஏஜ் 21. ஸோ 21 ஏஜ் ஆகுது. ஸோ இந்த பிளேயர் வந்து ஒரு அசட்டாக இருக்கலாம். ஸோ அவரை எடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் யார் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கேமரோ கிரீனும் கேட்பேன். அண்ட் தென் பத்திரானா. ஸோ இந்த 3 பிளேயருக்கு நான் ஹார்திக் பாண்டியா தருவேன், கன்ஃபார்மாக தருவேன். ஸோ இது ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் இது நடந்தால் கேகேஆருக்கு செம்ம டேமேஜ் ஆகும். ஹார்திக் பாண்டியா வந்தாலும் அவன் டீமை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போகிறதுனால எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வாய்ப்பில்லை. மேபி நம்ம போகிறது குஜராத் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷர் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேன் ரெடி ஆகிட்டாங்க. லிட்ரலி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இருக்காரு, ரிஷப் பாண்ட் வந்துட்டாரு, அபிஷேக் புரேல் ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு பேன் ஆகிடுவார்னு நினைக்கிறேன், ஏதோ போலீஸ் கேஸ் மாட்டினாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல அவரு. இப்போ நான் இப்போ இந்தியன்ஸாக இருந்தால் நான் கேட்குற பேட்ஸ்மேன் யார் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எனக்கு தேவை. ஸோ நான் பிருத்திவி ஷா கேட்பேன். அண்ட் புரேல் அது ஏதோ கேஸ் ஆகலை அப்படின்னா அவரையும் கேட்பேன். அண்ட் தென் ஆல்ரவுண்டரில் எனக்கு அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. அக்ஷர்
பட்டேல் ஓகே அவரே வைக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டாங்க டெல்லி. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. அதுவும் யுவராஜ் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நோ சான்ஸ். அவரை மாதிரி போடுறவரெல்லாம் விடவே மாட்டார். டீம் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல யார் நான் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட். அதாவது நான் இப்போ ஒரு 3 கேசஸ் ஆஃப் வச்சுக்கலாம். இந்த 3 கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டெவால் பிரேவிஸ் ப்ளஸ் சிவன் துபே, இது ஒரு காம்பினேஷன். சிவன் துபே ப்ளஸ் கலில், அது ஒரு காம்பினேஷன். இல்லை 3 தான் இருக்கும், அவ்வளோதான். இதை தவிர எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்காது. ஸோ ப்ராபபிலிட்டி ஸோ த ஃபைனல் ஆஃப் இந்த வீடியோவில் என்னன்னு தெரியுமா, எனக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பு சென்னைக்கு, செகண்ட் வாய்ப்பு ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி. இந்த 3 டீம்லாம் எவனோ ஒன்று எடுக்க போகிறான். ஆனால் டெல்லிலாம் வந்துருச்சுன்னா மும்பை செம்மையாக கேட்பாங்க, கேஎல் ராகுல் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படியே இங்கே பாருங்கள், ஹர்திக் பாண்டியா ஒரு ஏ கிளாஸ் பிளேயர், கேஎல் ராகுல் ஏ கிளாஸ் பிளேயர், இந்த 2 ஏ கிளாஸ் பிளேயரும் அப்படியே ட்ரேட் பண்ணலாம். அதனால இதில் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன்னா, நம்மளும் பொறுத்து பார்ப்போம், அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க யாரை நாங்கள் மாற்ற போகிறோன்னு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.